பார்க்காத, நம்ம யோசிச்சு பார்க்காத மனிதர்களுடைய கதைகளை கொடுத்துருக்காங்க. ஒரு யானை பார்ப்போம், ஆனால் அந்த யானை பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்ததில்லை. அண்ட் முக்கியமாக பேப்பரில் ஒரு நியூஸ் பார்ப்போம், யாரோ கைதுன்னு. பட் அந்த கைதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதில்ல. கிராமத்து காதல்களில் எத்தனையோ அழகான காதல்கள் இருக்குது. அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயின் பற்றி நம்ம யோசிக்கிறது ஜஸ்ட் கடந்து போயிடுறோம். பட் நம்மளோட லைஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் எடுத்து ஒவ்வொரு முறையும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிறதும் நம்மளுடைய மனசை உருக வைக்கிற அளவுக்கு அந்த சினிமாவோடைய க்ளூட் ஆகிடுவோம். ஒரு 2-3 நாள் நிச்சயமாக தூக்கம் வராது. அந்த மாதிரி அழகான படங்கள் கொடுத்த இயக்குனர் 11 படத்தின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிரபு சாலமன் சார் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்பர் சாரோட நான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து சேர்ந்து தொடர்ந்து அவரோடே நான் பயணித்துட்டு இருக்கேன். இந்த கதை லோகேஷ் முதலாவது வந்து சொன்னப்பே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதற்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி, ஏன்னா இதுக்குள்ள ஒரு டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவல்லாம் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது. யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் படம் பார்த்துட்டேன். ஒரு ரொம்ப இப்போ இன்றைக்கி சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சுருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக உருவாக்கல. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட ஜெயில பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகர்கள் ரேயா ஆகட்டும், அவங்க சகோதரி அண்டு அபிராமி மேம் அவங்களாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு வந்து மைண்ட்லே எனக்கு முதல் நிறுத்தினது வந்து கார்த்திகோட ஒளிப்பொறிவு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த லைட் மூட் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த எவ்ரி ஷாட் ஹேஸ் அ பர்பஸ். அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. கார்த்திக், உனக்கு பெரிய இடம் இந்த சினிமா நிச்சயமாக உனக்கு பெரிய இடத்தை கொடுக்கும். இதோட எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இமான், அது சொல்லவே வேணாம். அவர் சொன்ன மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ணுற ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கஷன் டைரக்டரோட அவருக்கு போச்சு. இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் மியூசிக்லேயே எஃபெக்ட்ஸில் என்னென்ன பண்ண முடியும், அது படம் பார்க்குறப்ப என்னால் வளர முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து முத்து கோக்குற மாதிரி இசையால் கோத்து அழகாக அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்திருக்கு. ஸோ இது May 16 அன்றைக்கி உங்கள் கைக்கு வரப்போ நிச்சயமாக அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஆடியன்ஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. அக்பர் சாரை பற்றி நிறைய சொல்லணும், நேரம் பற்றாது. ஸோ இங்கே வந்த நோக்கம் இந்த திரைப்படம், இந்த குழு நல்லபடியாக இந்த திரைப்படம் ஓடணும். இந்த டீம் எல்லாருமே they must flourish in this year. நல்ல பிஸியாக இருக்கணும். From my bottom of my heart, I bless everyone. Thank you so much. Thank you so much. Location lo konja peri wait panni